முதலாவதாக 2020 வருடம் சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருதை பெற வடிவுக்கரசி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஜனநாயகம் விற்பனைக்கு அல்ல என்கின்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த குணச்சித்திர நடிகை விருது பெறுகிறார் வடிவுக்கரசி அவர்கள். வடிவுக்கரசி அம்மா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் விருது வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். ஆண்டிற்கான சிறந்த குணச்சித்திர நடிகை விருதை பெறுகிறார் வடிவுக்கரசி அம்மா அவர்கள். அடுத்ததாக 2015 ஆண்டிற்கான சின்னத்திரை விருது ஆண்டின் சிறந்த சாதனையாளர் வெண்ணிற ஆடை நிர்மலா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஆண்டிற்கான சின்னத்திரை விருதில் ஆண்டின் சிறந்த சாதனையாளர் வெண்ணிற ஆடை நிர்மலா அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அமைச்சர் அவர்கள் முன்னாடி வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் ஆண்டின் சிறந்த சாதனையாளருக்கான விருதை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக 2015 ஆண்டிற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற திரு எஸ் வி சேகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2015 ஆண்டுக்கான சின்னத்திரை விருதில் ஆண்டின் வாழ்நாள் சாதனையாளர் விருது திரு எஸ் வி சேகர் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக 3ஆம் பரிசு மாவீரன் கிட்டு தயாரிப்பாளர் சந்திரசாமி அவர்களுக்கு 3ஆம் பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து சிறந்த படம் சிறப்பு பரிசு மணிசங்கடா திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. தயாரிப்பாளர் தாரா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கக்கூடிய படம் சிறப்பு பரிசு அருவி தயாரிப்பாளர் SR பிரபு அவர்களை தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது சிறந்த படம் சிறப்பு பரிசு தயாரிப்பாளர் தாரா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மணிசங்கடா திரைப்படம் 2016 ஆண்டிற்கான
சிறந்த படமாக சிறப்பு பரிசு பெற்றிருக்கிறது. அடுத்து பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படம் சிறப்பு பரிசு அருவி திரைப்படம் வழங்கப்படுகிறது. தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு அவர்களை அன்புடன் தேடி அழைக்கின்றோம். தொடர்ந்து தயாராக இருக்கக்கூடிய நடிகர்கள் அடுத்தடுத்து விருது பெறக்கூடிய நடிகர் நடிகைகள் திருமதி கீர்த்தி சுரேஷ், திரு எஸ் குரு சோமசுந்தரம், அதிதி பாலன், திரு ரகுமான், திரு ரோபோ சங்கர். அடுத்ததாக சிறந்த நடிகைக்கான விருதை பெற கீர்த்தி சுரேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பாம்பு சட்டை திரைப்படத்தில் நடித்ததற்காக 2016ஆம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான விருதை பெறுகிறார் திருமதி கீர்த்தி சுரேஷ். அடுத்த சிறந்த நடிகர் சிறப்பு பரிசு திரு எஸ் குரு சோமசுந்தரம் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதிதி பாலன் அவர்களையும் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ரகுமான் அவர்களையும் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசை பெற ஜோக்கர் திரைப்படத்தில் நடித்த திரு எஸ் குரு சோமசுந்தரம் அவர்களை அன்புடன் தேடி அழைக்கின்றோம். தொடர்ந்து ரோபோ சங்கர் மனைவி பிரியங்கா அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். திருமதி மதுமிதா அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து சிறந்த நடிகை சிறப்பு பரிசை பெற அதிதி பாலன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அருவி திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசு அதிதி பாலன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சிறந்த வில்லன் நடிகர் ஒரு முகத்திரை படத்தில் நடித்ததற்காக திரு ரகுமான் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திரு ரகுமான் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து திரு ஆர் பார்த்திபன் அவர்களையும் மனிஷா யாதவ் அவர்களையும் லோகேஷ் கனகராஜ் அவர்களையும் திரு ஷியாம் அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான 2016ஆம் ஆண்டிற்கான விருது திரு ரோபோ சங்கர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வேலைன்னு வந்துடா வெள்ளக்காரன் என்ற திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது. அவர் சார்பாக அவருடைய மனைவி பிரியங்கா அவர்கள் விருதை பெற்றுக் கொள்வார்கள். திரு ராஜ்மோகன் அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். திரு மதன் கார்த்தி, திரு வேல்முருகன், திரு பாலசுப்ரமணியன், திரு வி எஸ் லட்சுமி நாராயணன் அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான விருது காஸ்மோரா திரைப்படத்தில் நடித்த திருமதி மதுமிதா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மதுமிதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து திரு எஸ் லட்சுமி நாராயணன், திரு காசி விஸ்வநாதன், திரு அன்பரே, திரு தினேஷ் வேதிஸ்மதி அவர்களை தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சிறந்த குணச்சித்திர நடிகர் விருது திரு ஆர் பார்த்திபன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாவீரன் கிட்ட திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த குணச்சித்திர நடிகர் விருதை பெற திரு ஆர் பார்த்திபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக ஒரு குப்பை கதை திரைப்படத்தில் நடித்ததற்காக மனிஷா யாதவ் அவர்களுக்கு சிறந்த குணச்சித்திர நடிகை விருது 2016ஆம் ஆண்டிற்கு வழங்கப்படுகிறது. மனிஷா யாதவ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து விருதாளர்கள் லோகேஷ் கனகராஜ், திரு ஷியாம், திரு ராஜ்முருகன், திரு மதன் கார்த்தி, திரு வேல்முருகன், திரு பாலசுப்ரமணியன், திரு லட்சுமி நாராயணன், திரு காசி விஸ்வநாதன் ஆகியோர் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக மாநகரம் திரைப்படத்திற்கு சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற திரு லோகேஷ் கனகராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது புரியாத புதிர் படத்திற்கு திரு ஷியாம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு ஷியாம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2016ஆம் ஆண்டிற்கான திரைப்பட விருதுகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள்.